ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ருசியான ஆரோக்கியமான குழந்தைகளுக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ரவை கோதுமை மாவு இது ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பால் தான் நான் எல்லாமே எடுத்துக்க போகிறேன். இந்த கப்பால் இப்போ 2 கப் அளவு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவை நல்லா நம்ம நெய்யில் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நான் ரவையை வறுக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு நமக்கு நிறைய நெய் தேவைப்படாதுங்க. இப்போ நம்ம அந்த நெய்யிலேயே 2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இதே கப்பால் தான் மற்ற பொருள் எல்லாமே எடுத்துக்கணும். இதே கப்பால் இப்போ 2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2வது கப் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த நெய்யிலேயே நல்லா ஒரு வாசனை வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். கருக மட்டும் விட்டுறக்கூடாது. நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். இப்போ இது நல்லாவே வறுத்து விட்டாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். அடுத்தது நம்ம கோதுமை மாவை அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுலேயும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் 2 கப் ரவைக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதுவும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு வறுத்தெடுக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு நெய் தேவைப்படும். மற்றபடி நமக்கு நெய் தேவை கிடையாது. பாருங்கள், இப்போ கோதுமை மாவும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதையும் எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வெல்லத்தை கொதிக்க வச்சுக்கலாங்க. நம்ம ரவை எடுத்தால் அதே கப்பால் 1.5 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் சேர்க்குறேன். இப்போ அதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நல்லா பிசுபிசுப்பு தன்மை வரணும். அந்தளவுக்கு கொதிக்கட்டும். ரொம்ப கம்பிப்பதம் வரணுன்ற அவசியம் இல்லை. பிசுபிசுப்பு தன்மை மட்டும் வந்தால் போதும். இப்போ இது நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ அடுத்ததாக இது கூடவே சேர்த்து செய்கிறதுக்கு ஒரு அதே கப்பால், அதாவது ரவை எடுத்த அதே கப்பால் ஒரு 1/2 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை இருந்தது அப்படின்னா நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ரெட்டை ரெட்டையாக உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம இந்த சூடாக இருக்கும்போதே இதில் கொட்டி தான் நம்ம அதை கட் பண்ண போகிறோம். அதனால் இதில் கொஞ்சமாக அந்த பிளேட்டில் நெய் தடவிக்கலாம். இப்போ இதில் நல்லா தடவி விட்டுறலாம். எங்கே பார்த்தாலும் நீங்கள் நெய், எண்ணெய் எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதில் நல்லா அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ வெல்லமும் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா கருக்க விட்டுறாமல் எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பித்தோடனே இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். எள்ளு சேர்த்து செய்யும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும்.
இப்போ எள்ளும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த பேன்லையே நம்ம கொதிக்க வச்ச வெல்லத்தை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் அடியில் வந்து தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஆறி போய் இருக்கிறத கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச கோதுமை மாவை சேர்த்துடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ அடுத்ததான் நம்ம எடுத்து வறுத்து வச்ச ரவையை சேர்த்துடலாம். ரவையை சேர்த்து நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா இந்த கோதுமை மாவுடைய சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ இது கலந்து விட்டுட்டு இருக்கும்போதே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இதுலேயே நம்ம வறுத்து தோல் நீக்கிட்டு வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக வறுத்து வச்ச வெள்ளை எள்ளு அதையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க வேணாம். அடுப்பு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம நெய் தடவி வச்ச இந்த பிளேட்டில் இப்போ இதை சேர்த்துடலாம். அந்த சூட்டாக இருக்கும்போதே நம்ம அதில் சேர்த்துடணும். இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை சமப்படுத்தி விட்டுறலாம். ஸ்பூனில் வந்து பின்னாடி வந்து நெய் இல்லை எண்ணெய் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒட்டாமல் அது மாதிரி அந்த சூடாக இருக்கும்போதே நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டாச்சுங்க. இது நல்லா வந்து ஆறணும். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ இது மேலே கொஞ்சமாக வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பாதி அளவு ஆறினதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணிடணும். அதுக்கு பிறகு ஏன்னா ஃபுல்லாக ஆறிடுச்சு அப்படின்னா நம்மளால் கட் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் ஆறினதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதில் அப்படியே நம்ம கட் பண்ணி அதில் அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், இதை வந்து கட் பண்ணி அப்படியே நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். அதுக்கு பிறகு தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நல்லா அது ஆறணும். இந்த மாதிரி பிளேட்டில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி உங்கள்கிட்ட ட்ரே இருந்தது அப்படின்னா இதில் கூட நீங்கள் வச்சிடலாம். இப்போ இது அப்படியே நல்லா ஆறட்டுங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து அதுக்கு பிறகு பார்க்கலாம். நான் 2 மணி நேரம் நல்லா ஆற வச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் வேர்க்கடலை எள்ளு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமும் கூட. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா கேக் மாதிரி எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க.
இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் நல்லா டேஸ்டியாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.